ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸுமே என்னுடைய காண்டாக்ட்டும் நான் வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டோட ப்ரீவியஸ் சார்ட்டு தான் இது. சரிங்களா, டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் எப்பவுமே. ஸோ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண சார்ட்டு தான் இது. சரிங்களா, இப்போ இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா, ஜிபிபி ஜேபிஒய். சரிங்களா, இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை எப்படி பிக் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். இந்த ரெண்டு இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ரெண்டு வகையான என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ரெண்டத்தையும் நம்ம வந்து நீட்டாக பார்க்கணும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்கு வரோம். சார்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட். சரிங்களா, ஜிபிபி ஜேபிஒய் மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டு வந்து சிஹெச் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. கீழே வந்துட்டு இருந்தது ஒரு ஓபியில் வந்து டேப் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி வந்து கொடுத்துதா அப்படின்னா என்ட்ரி வந்து கொடுக்கல. பட் செஷன் ட்ரேடு எடுக்கிறவங்க எடுத்துருக்கலாம். சரிங்களா, செஷன் ட்ரேடில் ஆக்டிவாக இருக்கிறவங்க கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல தான் செஷன் ட்ரேடு வந்து ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா, செஷன் ட்ரேட் ஆக்டிவாக இருக்கிறப்ப நமக்கு இந்த புது ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஐசிடி கான்செப்ட்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஐசிடியில் வந்து ட்ரூ டேக்கு மேலே வந்து செல் பண்ணலாம். சரிங்களா, அந்த ஒரு இதை யூஸ் பண்ணியும் எஸ்எம்டி யூஸ் பண்ணியும் இந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணியிருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா, பட் இந்த ஒரு இது வந்து செஷன் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து எடுத்துருக்க முடியும். நமக்கு எந்த இடத்துல வந்து என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செஷன் ட்ரேட் எடுத்துருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி பார்த்துடலாம். செஷன் ட்ரேட் எடுத்துருக்கிறவங்க இங்கே வந்து டார்கெட்டு இது ஸ்டாப் லாஸு கீழே வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துடலாம். சரிங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு அதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் போயிருக்கு. அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா, நம்ம கொடுக்குறது மேஜராக இது வரைக்கும் வந்து நீட்டாக வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது. நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுனால டேட்டா ரேஞ்சோட ஹை, டேட்டா ரேஞ்சோட லோ. சரிங்களா, இதுதான் வந்து டேட்டா ரேஞ்சோட ஹை, இது டேட்டா ரேஞ்சோட லோ. சரிங்களா, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் எதனாலும் பண்ணணும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா மேலே வந்து உடச்சிட்டு போகுது அப்படின்னா அது வந்து கவுண்டர் ட்ரெண்டாக வந்து நமக்கு கால்குலேட் ஆகும். இதுதான் சிம்பிளான விஷயம் தானேங்க. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து மார்க்கெட் வந்து வச்சுருக்கு. சரிங்களா, இதுதான் இப்போ தான் நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளேயே வரோம். பிரேக் வச்சதுனால இந்த இடத்துல என்ன தான் நம்ம செல் ட்ரெண்டுக்கே பார்த்தாலும் நமக்கு இப்போ இந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு செட்டப் வந்து கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா சிஹெச்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ரெண்டும் உடச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து டவுன் சைடு நான் போக போகிறேன் அப்படின்னு மார்க்கெட் வந்து சிக்னல் கொடுத்துருச்சு. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்குது. ஸோ ஓகே, எல்லாமே நீட்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா ஏஷியனோட ஹை. சரிங்களா, ஏஷியனோட ஹை இருந்துச்சுனாலே மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து மார்க்கெட் மேலே டேப் ஆகிட்டு கீழே போகிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும். ஏன்னா வந்து லிக்விடிட்டி ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். சரிங்களா, அதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சொல்லி வச்ச மாதிரி ஏஷியனோட ஹையை வந்து வைலேட் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஏஷியனோட ஹையை வந்து வைலேட் பண்ணுது. ஏஷியனோட ஹையை வைலேட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, கொஞ்சம் கீழே வந்து வச்சுக்கோ. சரிங்களா, இங்கே இருக்கிற லிக்விடிட்டியும் மார்க்கெட் வந்து எடுக்குது. சரிங்களா, ஒரு டபுள் டாப் வச்சுருக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே தூக்குது. இங்கே மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு சிஹெச் செகண்ட் சிஹெச்னு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நீட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ட்ரி பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் நம்ம வந்து இழுத்துக்கலாம். சரிங்களா, இது மேஜர் டார்கெட்டு, இது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா செட்டிங்ஸும் வந்து பண்ணியாச்சு. மார்க்கெட்டை வந்து நம்ம பண்ண மாதிரியே தான் போவானா அப்படின்னா கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் மார்க்கெட் மேலே வருது. மேலே வந்து 5 minutesல நான் காட்டுறேன் உங்களுக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து நம்மளுடைய என்ட்ரிஸ் எடுக்குது. இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சு கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட் கீழே போகுமா அப்படின்றது. எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் வச்சதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வந்து 1 hourல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக வந்து நம்மளுடைய டார்கெட் அடித்ததுக்கப்புறமும் கீழே போகுது. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே வந்து நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா, இது வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். பட் மேஜராக வந்து நம்ம எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும்னா இது வரைக்குமே டிபியை வந்து முடிச்சுக்கணும். சரிங்களா, பிகினர்ஸு இன்டர்மீடியேட் இது வரைக்கும் முடிச்சுக்கிட்டால் போதும். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆர்ஆர் வந்து 1:3னா இங்கேயே உங்களுக்கு வந்து ட்ரேடே முடிஞ்சிடும். சரிங்களா,
1:6ன்னா அவங்களுக்கும் இங்கேயே வந்து முடிஞ்சிடும். 1:9 அதுக்கு மேலே இன்டர்மீடியேட் தான் வந்து இது வரைக்கும் போகணும். சரிங்களா? எல்லோரும் எடுத்தீங்கன்னா ஓகே தான், உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இது வரைக்கும் இது பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மாற்றி வேறு ஏதாவது என்ட்ரிஸ் வந்து இருக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம். சரிங்களா? அப்படி நம்ம செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு என்ட்ரி இது வந்து இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 கேண்டிலும் வந்து ஒட்டி தான் இருக்குது. இப்படி எடுத்துக்கலாம். செஷன் டைமில் தான் இது கொடுத்துருக்கு. ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு டைம் வந்து ஷார்ட் போகிறீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து அதிகமாக தான் வரும். சரிங்களா? இது காட்டுறோம் பாருங்கள். ட்ரூ டேவோட மேலே இருக்குது. இது எல்லாமே வந்து செல் செட்டப்பு. இங்கே ஒன்று உங்களுக்கு கிடச்சிருச்சுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு செல் செட்டப்பு. நல்லா ஆர்டர் பிளாக்கை நீட்டாக வந்து டேப் பண்ணிட்டு போகுது. இது 2, இது வந்து 3, இது வந்து 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது 4வது என்ட்ரி. அடுத்தது வேறு ஏதாவது உங்களுக்கு தருதுங்களா? எஸ், இந்த இடத்துலையும் ஒன்று CH கொடுத்து தான் வந்து போகுது. ஸோ இதையும் எடுத்துக்கலாம். 5. அடுத்தது உங்களுக்கு இது ஏஷியனோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. வேறு ஒரு என்ட்ரி. ஸோ அது வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த இடத்துல 6. இந்த இடத்துல உங்களுக்கு CH கொடுத்து தானே போயிருக்கு. ஸோ வந்து இதையும் கன்சிடர் பண்ணலாம். 7. அடுத்தது இந்த இடத்துல டோட்டலாக வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து இதாக இருக்குது. நான் வந்து அப்படி கொஞ்சம் காட்டுறேன். சரிங்களா? இங்கேயே வந்து உங்களுக்கு 2-3 என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பிக் பண்ணுறதுன்னா பிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முன்னாடி கொடுத்தது. இது வந்து நம்ம சார்ட்டில் மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து இது வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இது மட்டுமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 என்ட்ரிஸு, மெயின் என்ட்ரி 1ன்னு எடுத்திங்கன்னா ஒரு 8 என்ட்ரி அந்த மாதிரி வந்து வரும். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். எப்போவுமே வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம வியூவர்ஸாக இருக்கிறவங்க அவங்களும் சரி, ஒரு என்ட்ரி எடுத்துருச்சுன்னா டேரெக்ஷனை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிங்க. டேரெக்ஷன் வந்து மெயின். டேரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வழியில் எங்கெங்கே கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் நீங்கள் செல் போட்டால் கூட நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மறந்துட வேண்டாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோவில் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டெமோவில் நமக்கு நல்லா வருது ஓகே அப்படின்னா அப்புறம் லைவுக்கு போங்க. எடுப்பில் லைவுக்கு போய் அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி உங்ககிட்ட இதை தான் வந்து நான் ஷோ பண்ணணும். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.